குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நமது தமிழகத்தின் புதிய தலைவராக திரு விஜய் அவர்கள் பதவியேற்கிறார்கள்னு நேற்று நான் படித்தேன். இன்றைக்கி நான் என்னன்னு தெரில. காலைல வரும்பொழுது ஆளுநரிடம் கொடுத்து அவர் நாங்கள் ஆட்சி அமைக்க கொடுத்துருக்காரு. அவர் அழைப்பார். இதுதான் முறையான ஒரு செயலாக நடந்து கொண்டு இருக்கிறது. அப்புறம் ஒரு வாரத்துக்குள்ளே தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லுவார் ஆளுநர். இது நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு சில இது பத்தலை, அப்படி இடம் ஒரு சில சீட்டு பத்தலைங்கிறதுக்காக மற்றவர்களை அவர்கள் அணுகி கொண்டிருக்கிறார்கள். இப்படி இது இயற்கையினோட நியதி. அரசியலில் இது நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் நடப்பது ஒரு நியதி தான். முறையான ஒரு செயலாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்று நான் என்னோட கருத்துன்னா, யாரோ ஒருத்தர் அவருக்கு ஒரு 4-5 சீட் பத்தலைங்கிறதுனால தாராளமாக ஆதரவு கொடுக்கலாம். இது யாராக இருந்தாலும் மனிதாபிமான செயலில் நம்ம அதை கொடுக்கறது தான். அவங்க ஒரு மினிஸ்டர் போஸ்டிங் 1-2 கொடுப்பாங்க. அவங்க இதில் தவறு ஒன்றும் இல்லை. இது யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் இதை கொடுப்பது என்பது ஒரு மனிதாபிமான ஒரு நல்ல ஒரு செயல்தான். அவர் இந்த 5 வருடமும் ஆட்சி செய்ய வேண்டும். மற்றவர்களும் செய்திருக்கிறாங்க. இவரும் ஒருவரும் ஒரு மாற்றம் வேணும்னு தான் மக்கள் கொடுத்துருக்காங்க. அதனால் அவரை நாம் ஆட்சி செய்ய முடிந்த அளவு நாம் அவர்களுக்கு, இப்போ நம்மளே ஒரு வீடு வாங்குகிறோம், பணம் பத்தலைன்னா 15 கொடு, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. இதில் ஒன்றும் தவறில்லை. அவர் எவ்வளவு அழகாக ஆட்சி செய்கிறார் என்று நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நிச்சயம் செய்வார் என்று நாம் மனப்பூர்வமாக நம்புவோம். ஏன்னா நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு. அவர் ஒன்றொன்னா செய்வாருன்னு நாம் மனதார நம்புவோம். அதே நேரத்தில் நாமும் பொதுமக்களாகிய நாமும் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் பொறுப்பேற்கின்ற அரசிற்கு நாமும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். எந்த விதமான குற்றச்செயல்களில் ஈடுபாடு கொண்டோ அரசு என்ன செய்கின்றதோ அதை பற்றி அதோடு நாம் சேர்ந்து அவர்களுக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நமக்கு ஒரு கஷ்டம்னா நிச்சயம் அந்த அரசு செய்யணும்னு ஒவ்வொருத்தருமே எதிர்பார்ப்போம். செய்யணும்னு நம்ம முழுமையாக நம்புகிறோம். அவரும் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாரு. நிச்சயம் செய்வார். ஏன்னா ஒன்றொன்னா உள்ளே புகுந்து ஒரு குடும்பத்தை நிர்வாகம் செய்கின்றதே மிகப்பெரிய விஷயம். ஒரு நாட்டை நிர்வாகம் செய்கின்றது என்பது இப்படி நீ உள்ளே புகுந்து என்ன இருக்குது, என்ன பண்ணலாம், எதை என்ன செய்யலாங்கிறத ஆராய்ந்து அவர்கள் நிச்சயம் கொடுப்பார்கள் என்பது நம்மளுடைய ஒரு இது. ஆகையினால் நாம் மிகுந்த ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று நாம் மனதார யாரோட ஃபோன்னு தெரியல. ஃபோன் வந்துட்டே இருக்கு. ஆகையினால் நம்ம அது அத்தை அண்ணியோட ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு யாரும் நாம் பேசக்கூடாதுன்னு பர்சனல் நான் வச்சுட்டேன் கட் பண்ணி. அதனால் நம்ம நான் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நம்மாலான ஒரு இது நம்மளது கஷ்டங்கள் கடன்களை எல்லாம் நாம் தீர்க்க வேண்டும். இறைவனோட ஆசீர்வாதம் நம்மளோட இதை தான் நம்மளும் இது பண்ணணும். இருப்பினும் நாம் பொதுமக்களாகிய நாம் அவர்களுக்கு எந்த அரசாக இருந்தாலும் நாம் அதை ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு தேவையான அந்த சீட்டு உதவிகளையும் ஒரு 5-6 சீட் பத்தலைன்னா பக்கத்தில் இருக்கும் என்ற தோழமை கட்சிகள் அவருக்கு ஆதரவு கொடுத்து அவரை முதல்வராக திரு விஜய் அவர்களை, அன்பு சகோதரர் விஜய் யாராக இருந்தாலும் நமக்கு அவருக்கு உதவி செய்து அவரை பதவியேற்று நல்லபடியாக ஆட்சி செய்ய நாம் ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் மனதார வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அவர் செய்வார் என்று நிச்சயம் நம்புவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. இப்போ ட்ரெண்டில் இதுதான் போயிட்டுருக்கு. எல்லாரோட வீட்லேயும் டிவியில் நியூஸ் அதெல்லாம் தான் போயிட்டுருக்கு.
அதனால் இயக்கின்ற புதிய அரசிற்கு நாம் மனதார வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொண்டிருந்தோம். நமது தமிழக முதல்வராக பதவியேற்றுக் கொடுக்கும் அவருக்கு மனதார வாழ்த்துக்கள். நமது இதையும் நம்ம தெரிவித்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. என்னோடய வீடியோ ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க அனைவருக்கும் நன்றி. ஓகே, அடுத்த வீடியோ தினமும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வீடியோ கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ஒன்று உடம்பு முடியல. இருந்தாலும் எல்லாம் மேக்கப் அது இதுன்னு பண்ணிட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் உடம்பு முடியல. இதுதான் என்னோட இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நான் சந்திப்போம். நம்ம வெளிநாட்டிலெல்லாம் கச்சா எண்ணெயினோட இது ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் இந்தியாவில் அது இல்லை. அதற்கு காரணம் அரசு தான். அந்த எல்லாருக்கிட்டையும் இது பண்ணி கச்சா எண்ணெய் நமக்கு வந்துட்டுருக்கு. எல்லா ஊர்லேயுமே கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு எவ்வளவு என்பது தெரியும். நம்ம ஊரில் கம்மி, நம்ம ஊரில் இல்லவே இல்லை. கொஞ்சம் கேஸ் தட்டுப்பாடு இருக்குது. அதனால் அந்த அரசு வெளியே நடந்து கொண்டு நமது பாரத பிரதமர், பாரத நாடை ஆளுகின்ற நமது பாரத பிரதமர் மோடிஜி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம். யாராக இருந்தாலும் அதுதான் நம்ம கச்சா எண்ணெய்ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அது எவ்வளோ உலகின் ஆதாரம், ஒவ்வொரு நாட்டினோட ஆதாரமே அந்த கச்சா எண்ணெய் தான். இப்போ வெளிநாட்டிலெல்லாம் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ரொம்ப இருக்குது, கேஸ் தட்டுப்பாடு. அதனால் விலையெல்லாம் ஆனால் நமது இந்தியாவில் அது இல்லை. அதற்கு காரணம் ஆளுமை தான். நமது பாரத பிரதமர், நமது பாரத தேசத்தை ஆளுகின்ற அந்த ஒரு பாரத பிரதமர் மோடிஜி ஐயா அவர்களின் அரசு மிக வெளிநாட்டிலெல்லாம் அவ்வளோ ஒரு நல்ல இதாக பண்ணுது. நாம் யாராக இருந்தாலும் பகைமை பாராட்டாமல் இருந்து ஒரு உண்மையான ஒரு இதை சொல்கிறதுல தப்பு இல்லை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. ரொம்ப உங்களை பேசி நான் வீணடிக்க விரும்பவில்லை. புதிதாக அரசியலுக்கும் தமிழக முதல்வருக்கு நமது வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.